வாழ்க்கை எப்பொழுதும் கூட எளிமையாக நடத்த பழகிக்கொள்ளும் பொழுது பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும். காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார் அவர்கள் சொல்கிறார், ஒருவன் சாதனையை பார்த்து நீ பொறாமைப்படாதே, அதை சாதிப்பதற்கு அவன் கொடுத்த விலை, அவன் பட்ட வேதனை, அவன் பட்ட துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்களை ஒரு தடவை பார்த்தீர்கள் என்றால் பொறாமை வராது, பெருமைதான் வரும். நான் மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது வெள்ளையர்கள் எழுதின புத்தகத்தை தான் நான் படித்தேன். ஆனால் இன்றைய கட்டத்தில் வெள்ளையர்கள் நம்முடைய மருத்துவர் பழனிவேல் அவர்கள் எழுதிய புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு தமிழனாக மட்டுமல்ல, ஒரு இந்தியனாக எங்களுக்கெல்லாம் மிகுந்த பெருமை. We are very, very proud of you, sir. If you aim to build a career or a business filled with ethics, because in today's age where we look at business as win at all costs, yes, the journey of this person can help us how we can ethically build a business and achieve success. அந்த கட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் பல பழனிவேல்கள் உருவாக வேண்டும், இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெருமையை நிலைநாட்டிட வேண்டும் என்று சொல்லி கலாம் டாக்டர் சொன்னது, பழனியில் நீ எத்தனை இன்னோவேஷன் பண்ணினாலும் அது பலன் இல்லை. காரணம் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள், அப்போ அது உங்களோட பர்பஸ் லைஃப் நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த வகையில் தான் புத்தகம் எழுதினோன்னு எனக்கு நானும் ஒத்துக்கிட்டு எழுதினேன். நீங்கள் சொல்லப்போனால் நீங்களாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்கன்னா, ஒரு சினிமா கலாச்சாரம் மற்றது இந்த மாதிரினா எல்லோரும் கூட்டம் வரும். இன்றைக்கி எந்த பர்பஸும் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. இதனுடைய பர்பஸ் என்ன? என் மேலே வச்சுருக்கிற பாசம் தான். I am very, very pleased to have had the opportunity to get to know him and also participate in this wonderful, wonderful function. I wish him, his family and his institution GEM all success and many more years of service to humanity and also breakthrough in the medical science. அரசியல் கட்சிகள் எல்லாவற்றையும் சேர்ந்தவர்கள் ஒரே அரங்கத்திலே இருந்து ஒருவரை பாராட்டிய நிகழ்ச்சி இது ஒன்றுதான் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே 2 புத்தகங்களை தான் நிறுத்த முடியாமல் நான் படித்தேன். முதல் புத்தகம் பொன்னியின் செல்வன். நிறைய ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகத்தை கீழே வைக்காமல் நான் படித்து முடித்தேன்.